ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 92வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். இந்த வசனம் தேவனுடைய யோசனைகளும் செயல்களும் எவ்வளவு மேன்மையானவைகள் என்பதை விவரிக்கிறது. அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்றும் அவருடைய செயல்கள் மகத்துவமானவைகள் என்றும் இது குறிப்பிடுகின்றது. எந்த மனுஷனுடைய யோசனைகளும் செயல்களும் இப்படிக்கு ஒத்ததாக எந்த காலத்திலும் இருந்ததில்லை. மனுஷனுடைய செயல்கள் அநேக நேரங்களில் தவறானதாகவும் பலனற்றதாகவும் முட்டாள்தனமாகவும் கூட இருந்திருக்கின்றது. சில காரியங்களில் அவைகள் நல்ல பலன்களை கொடுக்கவும் செய்திருக்கின்றது. ஆனால் தேவனுடைய யோசனைகள் ஒரு நாளும் தோற்று போனதில்லை, மதிப்பு குறைந்ததாக மாறவும் இல்லை. இந்த வசனத்திலிருந்து 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, நம்முடைய யோசனைகள் குறைவுள்ளவைகளும் நம்முடைய செயல்கள் மிகவும் குறுகினவைகளாகவும் இருக்கின்றபடியினால் கர்த்தரிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது அவைகள் மேன்மையுள்ளவைகளாய், சிறப்பானவைகளாய், மிகுந்த பலனுக்கு ஏதுவானவைகளாய் மாறிவிடும். நம்முடைய சொந்த யோசனைகளை தவிர்த்து கர்த்தருடைய யோசனைகளின்படி நடப்போம், செயல்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இரண்டாவதாக, இந்த வசனத்திற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான் என்று. பிரச்சனையான காரியங்களில் நாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்வோமானால் அதன் செயலாக்கத்தையும் அதன் முடிவையும் அதன் உட்கருத்தையும் எந்த மனுஷனாலும் நிதானித்து அறிந்து கொள்ளுவதற்கு இயலாது. நமக்கே அது கடினமாக இருக்கும். கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் அதனுடைய உள்ளான காரியங்களை அறிந்திருப்பார். ஆகவே தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் செயல்படும் பொழுது யாராலும் நமக்கு எந்த இடையூறும் உண்டாக்கிவிட முடியாது. ஆகவே நமக்கு விரோதமாயிருக்கிற மனுஷர்களுக்கு நடுவிலும் நம்முடைய சொந்த காரியங்களிலும் கர்த்தருடைய யோசனைகளை கேட்டு அதன்படி செய்வோம். கர்த்தரும் நம்மோடு செயல்படுவார், மேன்மையை காண்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய யோசனைகள் மகா ஆழமானவைகளும் உம்முடைய கிரியைகள் மகத்துவமானவைகளாயும் இருக்கிறதே, அதை எங்கள் வாழ்க்கையில் தந்து நிறைவேறச் செய்து ஆசீர்வதித்தருளும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.